இந்த வீடியோல நம்ம ஒரு அசெட் பத்தி பார்க்க போறோம். அந்த அசெட் வந்து ஒரு பிசினஸ்க்கு ஒரு ரெப்யூட்டேஷன் அப்படின்னு சொல்லலாம். சோ அதனால பிசினஸ் வந்து நிறைய ப்ராஃபிட்ஸ் earn பண்ணும். அண்ட் இது ஒரு இன்டான்ஜிபிள் அசெட். இந்த அசெட்டையும் ஃபர்மையும் நம்ம பிரிக்க முடியாது. எப்பயாச்சும் பிசினஸோ இல்ல பார்ட் ஆஃப் த பிசினஸோ விற்கும் போது இந்த அசெட்டுக்கு ஒரு ரியலைசபிள் வேல்யூ உண்டு. இந்த அசெட் வந்து நிறைய ப்ராஃபிட்ஸ் earn பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி இந்த அசெட் நிறைய கஸ்டமர்ஸ் அட்ராக்ட் பண்ணும் பிசினஸ்க்குள்ள. இந்த அசெட் எப்போ வந்து எக்ஸிஸ்டன்ஸ் குள்ள வரும் அப்படின்னா நிறைய ஃபேக்டர்ஸை பேஸ் பண்ணி தான் இது எக்ஸிஸ்டன்ஸ் குள்ளேயே வரும். ஸோ இந்த வீடியோல நம்ம பார்க்க போற அசெட் குட்வில். ஸோ இந்த வீடியோல குட்வில்லோட ஃபேக்டர்ஸ் பார்க்க போறோம். இந்த குட்வில்லை எப்படி நம்ம வந்து வேல்யூ பண்ணுவோம், அதோட மெத்தட்ஸ் அண்ட் அதோட நியூமெரிக்கல்ஸ் பார்க்க போறோம். குட்வில்லை ஏன் ஃபர்ம் வேல்யூ பண்ணும் அப்படின்னா, ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ மாறும்போது குட்வில்லை வேல்யூ பண்ணும். அதே மாதிரி ஒரு புது பார்ட்னர் உள்ள அட்மிட் ஆகும்போது குட்வில்லை வேல்யூ பண்ணும். ஏதாவது ஒரு பார்ட்னர் ரிட்டையர் ஆகுறாரு இல்ல இறந்து போறாரு, அந்த டைம்லயும் குட்வில்லை வேல்யூ பண்ணும். அப்புறம் ஏதாவது பார்ட்னர்ஷிப் ஃபார்மை விற்க போறாங்க அப்படின்னா குட்வில்லை வேல்யூ பண்ணும். அப்புறம் 2 or more firms ஒன்னா சேர போறாங்க, அமால்கமேட் ஆக போறாங்க அப்படின்னா அந்த டைம்ல குட்வில்லை வேல்யூ பண்ணும். அதுக்கப்புறம் பார்ட்னர்ஷிப் ஃபார்மை கம்பெனியா கன்வெர்ட் பண்ணும்போது குட்வில்லை வேல்யூ பண்ணும். சோ இந்த ரீசன்ஸ்க்காக தான் குட்வில்லை வேல்யூ பண்றாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் த வேல்யூ ஆஃப் குட்வில். எந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் ப்ராஃபிட் மேக்கிங் அஃபெக்ட் பண்ணுமோ அது குட்வில்லோட வேல்யூவையும் அஃபெக்ட் பண்ணும். ஸோ அந்த ஃபேக்டர்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் எஃபிஷியன்ட் மேனேஜ்மெண்ட். இப்போ மேனேஜ்மெண்ட் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டா கம்பீட்டண்டா இருக்காங்க அப்படின்னா அவங்களால நிறைய ப்ராஃபிட்ஸ் earn பண்ண முடியும். அப்போ அவங்களோட குட்வில்லும் இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் ஃபேவரபிள் லொகேஷன். இப்போ பிசினஸ் ஒரு ஃபேவரபிள் லொகேஷன்ல இருக்கு அப்படின்னா கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வருவாங்க, அப்ப சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது ப்ராஃபிட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ அந்த ஃபர்மோட குட்வில்லும் இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் ஃபேவரபிள் கான்ட்ராக்ட்ஸ். இப்போ ஒரு ஃபர்ம் வந்து சேல் அண்ட் பர்ச்சேஸ் ஆஃப் குட்ஸ்க்காக லாங் டேர்ம் கான்ட்ராக்ட்ஸ்குள்ள போறாங்க அப்படின்னா அண்ட் ஃபேவரபிள் பிரைசஸும் இருக்கு அப்படிங்கும்போது அவங்களுக்கு ப்ராஃபிட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ப்ராஃபிட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது குட்வில்லும் இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் லாங்கர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் பிசினஸ். சில பிசினஸ்லாம் ரொம்ப வருஷத்துக்கு இருந்துட்டு இருக்கும். ஓகே, ஸோ அவங்களுக்கு நிறைய கஸ்டமர் பேஸ் இருப்பாங்க. அப்ப அவங்களோட சேல்ஸ் ஜாஸ்தி இருக்கும். அதனால அவங்களோட ப்ராஃபிட்ஸும் இன்க்ரீஸ் ஆகும், அவங்களுக்கு குட்வில் இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் அட்வான்டேஜ் ஆஃப் பேட்டன்ஸ். இப்போ மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் இருக்காங்க, அவங்க சில ப்ராடக்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்றாங்க. அவங்களோட ப்ராடக்ட்ஸ்ல சில ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்கும். அதுக்காக அவங்க ஒரு பேட்டன்ஸ் வாங்கி வச்சிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த ரைட்ஸ் உண்டுன்னு அர்த்தம் அந்த ஃபீச்சர்ஸை தயாரிக்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி பேட்டன்ஸ் இருக்கிற ஃபர்ம்ஸ்க்கெல்லாம் குட்வில்லோட வேல்யூ ஜாஸ்தி இருக்கும். அடுத்தது ஆக்சஸ் டு சப்ளைஸ். சப்ளைஸ்ங்கும் போது ரா மெட்டீரியல்ஸ்க்கு. இப்போ மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸுக்கு ஒரு மெட்டீரியல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணா அவங்களுக்கு ரா மெட்டீரியல்ஸ் தேவை. ஸோ குட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணா அவங்களுக்கு ரா மெட்டீரியல்ஸ் தேவை. அந்த ரா மெட்டீரியல்ஸை வந்து ஈஸியா அவங்களால ஆக்சஸ் பண்ண முடியும் போது என்ன ஆகும், அவங்களால ரெகுலரா சப்ளை பண்ணிட்டே இருக்க முடியும். ஓகே, ப்ரொடக்ஷன் நடக்கும், ப்ரொடக்ஷன்னால சேல்ஸ் நிறைய நடக்கும், அப்போ ப்ராஃபிட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், ஆட்டோமேட்டிக்கா அவங்களோட குட்வில்லும் இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் குவாலிட்டி. ஒரு ஃபர்ம் வந்து குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களோட ரெப்யூட்டேஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால அவங்களோட குட்வில் இன்க்ரீஸ் ஆகுது. நெக்ஸ்ட் மார்க்கெட் சிச்சுவேஷன். இப்போ ஒரு பிசினஸோட ப்ராடக்ட்ஸ்க்கு நிறைய டிமாண்ட் இருக்கு அப்படின்னா அப்ப அவங்களுக்கு வந்து கேபிட்டல் ரிக்வயர்மெண்ட் கம்மியா தான் தேவைப்படும். ஸோ அதனால அவங்களோட ப்ராஃபிட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்படியே அவங்களோட குட்வில்லும் இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் ரிஸ்க் அசோசியேட்டட் வித் பிசினஸ். இப்ப எந்த பிசினஸ் எல்லாம் கம்மி ரிஸ்க் ஃபேஸ் பண்றாங்களோ அவங்களோட குட்வில் ஜாஸ்தியா இருக்கும். அடுத்தது நேச்சர் ஆஃப் பிசினஸ். சோ ஒரு பிசினஸ் ஃபர்மோட நேச்சர் பொறுத்து, அதாவது என்ன ப்ராடக்ட்ஸ் அவங்க தயாரிக்கிறாங்க அண்ட் அதோட டிமாண்ட் எப்படி இருக்கு அதை பேஸ் பண்ணி அவங்களோட ப்ராஃபிட்ஸ் இருக்கும். இப்ப வந்து டிமாண்ட் ஜாஸ்தியா இருக்கிற இடத்துல அவங்களுக்கு ப்ராஃபிட்ஸும் ஜாஸ்தி இருக்கும். சோ அதனால அவங்களோட குட்வில்லும் இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ். ஒரு ஃபர்மோட பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ், ஓகே, அதோட ப்ராஃபிட் ஏர்னிங் வந்து இயர் டு இயர் ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கும்போது அப்ப அவங்களோட குட்வில் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆயிட்டே வரும். நெக்ஸ்ட் அதர் ஃபேக்டர்ஸ். இதை தவிர்த்து என்ன ஃபேக்டர்ஸ்லாம் இருக்குன்னா அவங்க எப்படி ஆஃப்டர் சேல்ஸ் சர்வீஸ் ப்ரொவைட் பண்றாங்க. நல்ல ஆஃப்டர் சேல்ஸ் சர்வீஸ் ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க. ஸோ அதனால அவங்களோட ப்ராஃபிட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி குட் கஸ்டமர் ரிலேஷன்ஸ், கஸ்டமர்ஸோட நல்ல ரிலேஷன்ஷிப் வச்சிருக்காங்க அப்படின்னா அந்த ஃபர்மோட குட்வில் இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் குட் லேபர் ரிலேஷன்ஸ், அதாவது உள்ளுக்குள்ள வேலை செய்யற எம்ப்ளாயீஸ் கிட்ட அவங்க நல்ல ரிலேஷன்ஷிப் வச்சிருக்காங்க அப்படின்னா அந்த ஃபர்மோட குட்வில் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் தான் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் த வேல்யூ ஆஃப் குட்வில். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது கிளாசிஃபிகேஷன் ஆஃப் குட்வில்.
சோ குட்வில்ல நம்ம ரெண்டு விதமா கிளாசிஃபை பண்ணலாம். ஒன்னு பர்ச்சேஸ்ட் குட்வில், இன்னொன்னு செல்ஃப் ஜெனரேட்டட் குட்வில். பர்ச்சேஸ்ட் குட்வில் அப்படின்றது ஃபார் எக்ஸாம்பிள் ஏபிசின்னு ஒரு கம்பெனி இருக்கு. அந்த கம்பெனி XYZங்கிற கம்பெனியோட பிசினஸ் பர்ச்சேஸ் பண்ணுது. அப்ப XYZோட கம்பெனியோட அசெட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸையும் சேர்த்து தான் பர்ச்சேஸ் பண்ணும். அப்ப அந்த நெட் அசெட்ஸ், அதாவது அசெட்ஸ் மைனஸ் லயபிலிட்டிஸ், நெட் அசெட்ஸ்க்கு ஒரு வேல்யூ இருக்கும். பட் ஏபிசி பே பண்றது அந்த நெட் அசெட்ஸ் வேல்யூ விட ஜாஸ்தியா பே பண்ணுவாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் நெட் அசெட்ஸ் 10 lakhsன்னு வச்சுக்கோங்க. பட் இவங்க வந்து பர்ச்சேஸ் பண்றதுக்கு கொடுக்குற கன்சிடரேஷன் வந்து 12 lakhsன்னு வச்சுக்கோங்க. சோ 2 lakhs டிஃபரன்ஸ் இருக்குல்ல, அந்த 2 lakhs தான் நம்ம குட்வில் அப்படின்னு சொல்லுவோம். சோ அந்த 2 lakhsங்கிறது பர்ச்சேஸ்ட் குட்வில். ஓகே, சோ பர்ச்சேஸ்ட் குட்வில் அப்படிங்கிறது எப்ப வரும்னா ஒரு பிசினஸ் பர்ச்சேஸ் பண்ணும்போது தான் இந்த பர்ச்சேஸ்ட் குட்வில் வரும். அண்ட் இத வந்து புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்ல நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம். இத வந்து பேலன்ஸ் ஷீட்ல அசெட் சைட்ல காட்டுவோம். நெக்ஸ்ட் செல்ஃப் ஜெனரேட்டட் குட்வில். செல்ஃப் ஜெனரேட்டட் குட்வில்ல நம்ம நான் பர்ச்சேஸ்ட் குட்வில் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இது வந்து பர்ச்சேஸ் பண்ண குட்வில் கிடையாது. பட் அந்த மேனேஜ்மெண்ட், ஓகே, அந்த ஃபர்ம் இருக்காங்க இல்லையா, அவங்களோட எஃபர்ட்ஸ்ல அவங்க ஏர்ன் பண்ண குட்வில் தான் செல்ஃப் ஜெனரேட்டட் குட்வில். அண்ட் இத வந்து நம்ம எங்கேயுமே ரெக்கார்ட் பண்ண மாட்டோம். எந்த புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்லயும் இந்த செல்ஃப் ஜெனரேட்டட் குட்வில்ல நம்ம ரெக்கார்ட் பண்ண மாட்டோம். குட்வில்ல வேல்யூ பண்றதுக்கு என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். சோ இங்க 3 டைப்ஸ் ஆஃப் மெத்தட்ஸ் இருக்கு. ஒன்னு ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட், செகண்ட் சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட் அண்ட் தேர்ட் கேபிட்டலைசேஷன் மெத்தட். சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட் கீழ இன்னும் 2 மெத்தட்ஸ் இருக்கு. ஒன்னு சிம்பிள் ஆவரேஜ் ப்ராஃபிட், இன்னொன்னு வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட். அதே மாதிரி கேபிட்டலைசேஷன் மெத்தட் கீழ 2 மெத்தட் இருக்கு. ஒன்னு கேபிட்டலைசேஷன் ஆஃப் ஆவரேஜ் ப்ராஃபிட் அண்ட் இன்னொன்னு கேபிட்டலைசேஷன் ஆஃப் சூப்பர் ப்ராஃபிட்ஸ். சோ இதோட நியூமெரிக்கல்ஸ் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட் பார்க்கலாம். ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட்ல 2 டைப் ஆஃப் மெத்தட்ஸ் இருக்கு குட்வில்ல வேல்யூ பண்றதுக்கு. ஒன்னு சிம்பிள் ஆவரேஜ் ப்ராஃபிட், இன்னொன்னு வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட். ஃபர்ஸ்ட் நம்ம சிம்பிள் ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட் பார்க்கலாம். இதுல எப்படி குட்வில் கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா ஃபார்முலா வந்து ஆவரேஜ் நார்மல் ப்ராஃபிட் இன்டூ நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ். ஆவரேஜ் நார்மல் ப்ராஃபிட் இன்டூ நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ். இதுல ஒரு சம் பார்க்கலாம். Goodwill of a firm is valued at 3 years purchase or 4 years average profit. The firm earned profits in the previous 4 years was 15,000 rupees, 11,000 rupees, 18,000 rupees and 16,000 rupees. Calculate the goodwill of the firm under average profit method. So question என்ன கொடுத்திருக்காங்க? Goodwill of the firm வந்து 3 years purchaseல value பண்றாங்க. So number of years of purchase இங்க formulaல இருக்குல்ல, அது 3. Okay, of 4 years average profit. So இங்க average profit நம்ம calculate பண்ணும். நம்மளுக்கு 4 years ஓட profits கொடுத்திருக்காங்க. So இந்த 4 years ஓட profit add பண்ணி 4 ஆல divide பண்ணா நம்மளுக்கு average profit கிடைக்கும். Okay, so நம்ம goodwill of the firm under average profit method calculate பண்ணும். So first நம்ம formula எழுதிக்கலாம். Goodwill of the firm is equal to average profit into number of years of purchase. இப்போ நம்மளுக்கு என்ன தேவை? average profit தேவை. So average profit calculate பண்ணலாம். Average profit is equal to total profits divided by number of years. So total profit அப்படின்றது நம்மளுக்கு எவ்வளவு years ஓட profits எடுத்துக்க சொல்றாங்க? 4 years ஓட average profit. நம்மளுக்கு இங்க 4 years ஓட profits கொடுத்திருக்காங்க. So இதெல்லாம் add பண்ணா நம்மளுக்கு total profits கிடைக்கும். Number of years எவ்வளவு years? 4 years. Okay. So 15,000 rupees plus 11,000 rupees plus 18,000 plus 16,000 divided by 4, 15,000 rupees நம்மளோட average profit. Okay, இப்போ goodwill எப்படி calculate பண்ணலாம்? 15,000 into number of years of purchase. So இங்க எவ்வளவு years of purchase கொடுத்திருக்காங்க? 3. Okay, so 15,000 into 3, 45,000 rupees. Previous questionல adjustment எதுவும் இல்லாம டைரக்டா ஒரு sum போட்டோம். Suppose நம்மளுக்கு adjustments கொடுத்திருக்காங்க. அந்த adjustments வச்சு நம்ம normal profit calculate பண்ணிட்டு தான் sum proceed பண்ண முடியும். So இதுல என்னென்ன adjustments இருக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம். First one வந்து abnormal losses. Abnormal losses அப்படிங்கிறது ஒரு businessல ரெகுலரா நடக்கிற ஒரு loss கிடையாது. For example, stock வந்து fire accident ஆயிடுச்சு. இது ஒரு abnormal loss. ஃபியூச்சர்ல இது வரும் வராம கூட போகலாம். சோ இது abnormal loss ன்னு சொல்லுவோம். பட் ஆக்சுவலா என்ன ஆயிருக்கும்? இந்த abnormal loss வந்து ப்ராஃபிட்ட கம்மி பண்ணிருக்கும். இப்ப நம்ம நார்மல் ப்ராஃபிட் வரதுக்கு இந்த abnormal loss ஆட் பண்ணணும். ஓகே, அதே மாதிரி abnormal gain. abnormal gainங்கிறது ஏதோ ஒரு விஷயத்தினால பிசினஸ் ரிலேட்டட் இல்லாம வேற ஏதோ ஒரு விஷயத்தினால ஒரு கெயின் வந்துருச்சு. சோ அது abnormal gain அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ரெகுலர் பிசினஸ் ஆக்டிவிட்டில இருந்து இல்லாத ஒரு கெயினை தான் நம்ம abnormal gain அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் லாட்டரியில வின் பண்றது. இந்த அப்நார்மல் கெயின்னால என்ன ஆயிருக்கும் அப்படின்னா ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். இந்த அப்நார்மல் கெயின் ஃபியூச்சர்ல வருமானா வரும் வராம கூட போலாம். பட் இப்ப நம்ம நார்மல் ப்ராஃபிட்ட கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த அப்நார்மல் கெயினை மைனஸ் பண்ணணும். ஓகே, அடுத்தது லாஸ் ஆன் சேல் ஆஃப் பிக்ஸட் அசெட். ஓகே, சேல் ஆன் பிக்ஸட் அசெட் அப்படிங்கிறது ஒரு ரெகுலர் பிசினஸ் ஆக்டிவிட்டி கிடையாது. ஓகே, அந்த அசெட்டை விற்கிறாங்க, அதுல இருந்து ஒரு லாஸ் வருது.
சோ லாஸ் வந்ததுனால ப்ராஃபிட் என்ன ஆயிருக்கும், கம்மியாயிருக்கும். இப்ப நம்ம நார்மல் ப்ராஃபிட் வரதுக்கு இந்த லாஸ ஆட் பண்ணணும். ஓகே. அடுத்தது கெயின் ஆன் சேல் ஆஃப் பிக்ஸட் அசெட். ஓகே, again சேல் ஆன் பிக்ஸட் அசெட் ஒரு ரெகுலர் பிசினஸ் ஆக்டிவிட்டி கிடையாது. ஓகே, ஏதோ ஒரு பிக்ஸட் அசெட் இருந்துச்சு, அதை வித்தோம், அதுல இருந்து ஒரு கெயின் வந்துச்சு. இதனால ப்ராஃபிட் என்ன ஆயிடுச்சு, இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இப்ப நம்ம நார்மல் ப்ராஃபிட் வரதுக்கு என்ன பண்ணும், இந்த கெயினை மைனஸ் பண்ணணும். அடுத்தது நான் ரிக்கரிங் எக்ஸ்பென்சஸ். எந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாம் ரிப்பீட்டடா வராதோ அதை நான் ரிக்கரிங் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். பட் இந்த நான் ரிக்கரிங் எக்ஸ்பென்சஸ்னால ப்ராஃபிட் என்ன ஆயிருக்கும், கம்மியாயிருக்கும். நம்ம நார்மல் ப்ராஃபிட்டுக்கு வரதுக்கு இந்த நான் ரிக்கரிங் எக்ஸ்பென்சஸ் ஆட் பண்ணணும். அடுத்தது நான் ரிக்கரிங் இன்கம்ஸ். எந்த இன்கம்ஸ் எல்லாம் ரிப்பீட்டடா வராதோ ஒரு ரெகுலர் கோர்ஸ் ஆஃப் பிசினஸ்ல அதை நம்ம நான் ரிக்கரிங் இன்கம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நான் ரிக்கரிங் இன்கம்ஸ்னால ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். இப்ப நம்ம நார்மல் ப்ராஃபிட் வரதுக்கு இந்த நான் ரிக்கரிங் இன்கம்ஸை மைனஸ் பண்ணணும். அடுத்தது ஓவர் வேல்யூவேஷன் ஆஃப் ஓப்பனிங் ஸ்டாக். இப்ப ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. ட்ரேடிங் அக்கௌண்டோட டெபிட் சைட்ல 2 ஓப்பனிங் ஸ்டாக் அப்படின்னு போடுவோம் இல்லையா? இப்ப அந்த ஓப்பனிங் ஸ்டாக்கோட வேல்யூவை ஜாஸ்தியா காட்டிட்டோம். ஜாஸ்தியா காட்டினா என்ன ஆகும், ப்ராஃபிட் கம்மியாகும். ஓகே, சோ ப்ராஃபிட் எப்படி வருது, கிரெடிட் சைடு ஐட்டம்ஸ்ல இருந்து நம்ம டெபிட் சைடு ஐட்டம்ஸை மைனஸ் பண்ணா நம்மளுக்கு ப்ராஃபிட் வரும். இப்ப கிரெடிட் சைடு ஐட்டம்ஸ்ல இருந்து டெபிட் சைடு ஐட்டம்ஸ் மைனஸ் பண்றோம், அதுல ஓப்பனிங் ஸ்டாக்கை ஜாஸ்தியா காட்டிட்டோம். அப்ப டெபிட் சைடு ஐட்டம்ஸ் மைனஸ் பண்ணும்போது வேல்யூ ஜாஸ்தியா இருக்குமா, அப்ப ப்ராஃபிட் கம்மியாயிடுது. அப்ப என்ன பண்ணும், இந்த ஓவர் வேல்யூவேஷன் ஆஃப் ஓப்பனிங் ஸ்டாக்கை ஆட் பண்ணா நம்மளுக்கு நார்மல் ப்ராஃபிட் கிடைக்கும். அடுத்தது அண்டர் வேல்யூவேஷன் ஆஃப் ஓப்பனிங் ஸ்டாக். ஓகே, ட்ரேடிங் அக்கவுண்ட்ல டெபிட் சைட்ல 2 ஓப்பனிங் ஸ்டாக் போடுறோம், அதோட வேல்யூவை கம்மியா காமிச்சிட்டோம். கம்மியா காட்டும் போது என்ன ஆகும், கிரெடிட் சைடு ஐட்டம்ஸ்ல இருந்து இந்த டெபிட் சைடு ஐட்டம்ஸை மைனஸ் பண்ணும்போது ஓப்பனிங் ஸ்டாக்கோட வேல்யூ கம்மியா இருக்கு. அப்ப நம்மளோட ப்ராஃபிட் என்னவா இருக்கும், ஜாஸ்தியா இருக்கும். அப்ப இந்த அண்டர் வேல்யூவேஷன் ஆஃப் ஓப்பனிங் ஸ்டாக்கை நம்ம மைனஸ் பண்ணணும். அடுத்தது அண்டர் வேல்யூவேஷன் ஆஃப் க்ளோசிங் ஸ்டாக். இப்ப நம்ம ட்ரேடிங் அக்கவுண்ட்ல கிரெடிட் சைட்ல பை க்ளோசிங் ஸ்டாக்னு போடுறோம். ஓகே, அதோட வேல்யூவை கம்மியா காமிச்சிருக்கும். இப்ப கிரெடிட் சைடு ஐட்டம்ஸ் ஆட் பண்ணி டெபிட் சைடு ஐட்டம்ஸை மைனஸ் பண்ணாதான் நம்மளுக்கு ப்ராஃபிட் வரும். பட் கிரெடிட் சைடு ஐட்டம்ஸ்ல இருக்கிற க்ளோசிங் ஸ்டாக்கோட வேல்யூ கம்மியா இருக்கு. கம்மியா இருந்தா ப்ராஃபிட்டும் என்ன ஆயிருக்கும், கம்மியா இருக்கும். ஓகே, அப்ப என்ன பண்ணும், இதை ஆட் பண்ணணும். ஓகே, அடுத்தது ஓவர் வேல்யூவேஷன் ஆஃப் க்ளோசிங் ஸ்டாக். இப்ப கிரெடிட் சைட்ல க்ளோசிங் ஸ்டாக்கை ஜாஸ்தியா காமிச்சிட்டோம். அப்ப கிரெடிட் சைடு ஐட்டம்ஸை ஆட் பண்ணி டெபிட் சைடு ஐட்டம்ஸை மைனஸ் பண்ணாதான் நம்மளுக்கு ப்ராஃபிட் வரும். இப்ப கிரெடிட் சைடு ஐட்டம்ஸ்ல க்ளோசிங் ஸ்டாக் ஜாஸ்தியா இருக்கு. அப்ப கிரெடிட் சைடோட வேல்யூ ஜாஸ்தியா இருக்கும். அப்ப அதுல இருந்து டெபிட் சைடு வேல்யூ மைனஸ் பண்ணும்போது ப்ராஃபிட் என்னவா இருக்கும், ஜாஸ்தியா இருக்கும். அப்ப இந்த ஓவர் வேல்யூவேஷன் ஆஃப் க்ளோசிங் ஸ்டாக்கை மைனஸ் பண்ணணும். அடுத்தது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் சார்ஜ்ட் அஸ் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ஓகே, சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு பில்டிங் பர்ச்சேஸ் பண்ணேன். அந்த பில்டிங்கை நான் P&L அக்கவுண்டோட டெபிட் சைட்ல ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சரா காட்டிட்டேன். 2 பில்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சரா காட்டிட்டேன். இப்ப 2 பில்டிங்ஸ் நான் P&L அக்கவுண்ட்ல காட்டும் போது ப்ராஃபிட் என்ன ஆயிருக்கும், கம்மியா இருக்கும். ஓகே, அப்ப நான் இதை எங்க ஆக்சுவலா காட்டணும், இந்த பில்டிங்க அசெட்ல காட்டணும். அசெட்ல காட்டாம நான் வந்து P&L அக்கவுண்ட்ல காமிச்சிட்டேன், அதனால ப்ராஃபிட் கம்மி ஆயிடுச்சு. அப்ப நான் இதை என்ன பண்ணும், ஆட் பண்ணணும். ஓகே, அடுத்தது ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் சார்ஜ்ட் அஸ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் வேஜஸ் இருக்கு. நான் அந்த வேஜஸை வந்து P&L அக்கவுண்ட்ல காட்டாம அசெட்டா காமிச்சிட்டேன். வேஜஸை நான் வந்து ட்ரேடிங் அக்கவுண்ட்ல காட்டாம அசெட்ல காமிச்சிட்டேன். இப்ப என்ன ஆகும், என்னோட வேஜஸ் நான் ட்ரேடிங் அக்கவுண்ட்ல போட்டிருந்தாதான் ப்ராஃபிட் கரெக்டா வந்திருக்கும். இப்ப நான் அந்த வேஜஸை ட்ரேடிங் அக்கவுண்ட்ல காட்டாம நான் வந்து பேலன்ஸ் ஷீட்ல அசெட்ஸ்ல காமிச்சிட்டேன். சோ அப்ப இங்க ப்ராஃபிட் என்னவாயிடுச்சு, இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அப்ப இந்த கேஸ்ல நான் என்ன பண்ணும், அந்த ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் சார்ஜ்ட் அஸ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரை மைனஸ் பண்ணணும். அப்ப நார்மல் ப்ராஃபிட் கிடைக்கும். Next is sum. A and B are partners sharing profits equally. They agree to admit C for equal share. For this purpose, goodwill is to be valued at 150% of the average annual profits of the last 5 years profits. Year கொடுத்திருக்காங்க 31st March 2015, 16, 17, 18, 19. Profits 40,000, 60,000, 1 lakh, 20,000 loss and 1,50,000. It was observed that during the year ended 31st March 2016, an asset of the original cost of 2 lakh rupees with book value of 1,50,000 rupees was sold for 1,24,000 rupees. On 1st April 2017, 2 computers costing 1 lakh rupees were purchased and were wrongly debited to travelling expenses. Depreciation on computers was to be charged at 20% per annum on written down value basis. Calculate the value of goodwill. So இங்க क्वेश्चनல என்ன சொல்லிருக்காங்க, ரெண்டு பார்ட்னர்ஸ் அவங்களோட ப்ராஃபிட்ஸை ஈக்குவலா ஷேர் பண்றாங்க. தேர்ட் பார்ட்னர் C அட்மிட் பண்றாங்க
அண்ட் இந்த பர்பஸ்க்காக குட்வில்ல வேல்யூ பண்றாங்க. குட்வில் எப்படி வேல்யூ பண்றாங்க? ஆவரேஜ் ஆனுவல் ப்ராஃபிட்ஸ்ல 150% வேல்யூ பண்றாங்க. அண்ட் இந்த ஆவரேஜ் ஆனுவல் ப்ராஃபிட்ஸ் எப்படி கால்குலேட் பண்றாங்க? லாஸ்ட் 5 இயர்ஸ் ப்ராஃபிட்ஸ் வச்சு கால்குலேட் பண்றாங்க. இங்க நம்மளுக்கு சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா 31st March 2016 அன்னைக்கு ஒரு அசெட் இருக்கு. அதோட ஒரிஜினல் காஸ்ட் வந்து 2 lakh rupees. ஓகே, அண்ட் அதோட புக் வேல்யூ 1,50,000 rupees. காஸ்ட்டுக்கும் புக் வேல்யூக்கும் உள்ள டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கோங்க. 2 lakhs வந்து அதோட ஒரிஜினல் காஸ்ட். இந்த காஸ்ட்ல இருந்து டெப்ரிசியேஷன் போச்சுன்னா மிச்சம் இருக்கிற வேல்யூவை தான் புக் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். சோ ஒரிஜினல் காஸ்ட் மைனஸ் டெப்ரிசியேஷன் தான் புக் வேல்யூ. அப்ப இந்த ஒரிஜினல் காஸ்ட்ல இருந்து டெப்ரிசியேஷனை மைனஸ் பண்ணிட்டாங்க, நம்மளுக்கு கிடைச்சது தான் புக் வேல்யூ. இப்ப இந்த புக் வேல்யூ 1,50,000 இருக்கு இல்லையா, அதை வந்து 1,24,000 rupeesக்கு சேல் பண்றாங்க. அப்ப நம்ம இந்த இடத்துல இந்த புக் வேல்யூவையும் சேல் வேல்யூவையும் தான் கம்பேர் பண்ணும். சோ இந்த சேல்ல இருந்து நம்மளுக்கு லாஸ் இருக்கா இல்ல கெயின் இருக்கா அப்படின்னா இங்க லாஸ் இருக்கு. ஏன்னா புக் வேல்யூ 1,50,000 அண்ட் சேல் வேல்யூ 1,24,000. அப்ப லாஸ் வந்து 26,000. இப்போ ஒரு அசெட்ல விக்கிறோம், அதுல இருந்து நம்மளுக்கு லாஸ் வருது. ஓகே, சோ ஒரு பிக்ஸட் அசெட்டை விற்கும் போது அது ரெகுலர் பிசினஸ் ஆக்டிவிட்டி கிடையாது. அதுல லாஸ் வரும்போது அந்த லாஸை திருப்பி நம்ம என்ன பண்ணும்? ஆட் பண்ணா நார்மல் ப்ராஃபிட் கிடைக்கும். ஏன்னா இந்த பிக்ஸட் அசெட்டை சேல் பண்ற லாஸ் வந்து ப்ராஃபிட்டை கம்மி பண்ணியிருக்கும். இப்ப அதை திருப்பி ஆட் பண்ணா நம்மளுக்கு நார்மல் ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகே, அடுத்தது 1st April 2017 அன்னைக்கு 2 கம்ப்யூட்டர்ஸ் இருக்கு. 1 lakh rupeesக்கு வாங்கியிருக்காங்க 2 கம்ப்யூட்டர்ஸ். பட் அதை வந்து டிராவலிங் எக்ஸ்பென்சஸ்ல டெபிட் பண்ணிட்டாங்க. டிராவலிங் எக்ஸ்பென்சஸ் எங்க காட்டுவோம்? P&L அக்கவுண்ட்ல காட்டுவோம். ஓகே, கம்ப்யூட்டர்ஸ் எங்க காட்டணும்? அசெட்ல காட்டணும். அசெட்ல காட்டாம அதை என்ன பண்ணிட்டாங்க? P&L அக்கவுண்ட்ல டெபிட் சைட்ல காட்டாங்க டிராவலிங் எக்ஸ்பென்சஸ். அப்ப என்ன ஆகும்? ப்ராஃபிட் கம்மியாயிருக்கும். அப்ப இதை திருப்பி என்ன பண்ணும்? ஆட் பண்ணணும். அப்ப நம்மளுக்கு நார்மல் ப்ராஃபிட் வந்துரும். ஓகே, அடுத்தது இந்த கம்ப்யூட்டர்ஸ்ல நம்ம டெப்ரிசியேஷன் சார்ஜ் பண்ணும் ரிட்டர்ன் டவுன் வேல்யூ பேசிஸ்ல. சோ டெப்ரிசியேஷன் யூசுவலா எங்க காட்டுவோம்? நம்ம P&L அக்கவுண்டோட டெபிட் சைட்ல. சோ அதே மாதிரி தான் நம்ம இங்கேயும் போட போறோம். சோ டெப்ரிசியேஷனை மைனஸ் பண்ணா நம்மளுக்கு நார்மல் ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகே, சோ இப்போ இந்த கம்ப்யூட்டர்ஸ் இருக்கு இல்லையா, இதுதான் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். அசெட் எல்லாமே கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஓகே, அந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரை ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சரா காட்டிட்டாங்க. டிராவலிங் எக்ஸ்பென்சஸ்ங்கிறது ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ஏன்னா இதெல்லாம் ரிக்கரிங்கா இருக்கும் இந்த எக்ஸ்பெண்டிச்சர்ஸ்லாம். சோ அசெட்டை வாங்குறாங்க, இத வந்து ஆக்சுவலா அசெட்ஸ்ல காட்டியிருக்கணும். அதுக்கு பதிலா P&L அக்கவுண்ட்ல காட்டிட்டாங்க டெபிட் சைட்ல. சோ அதனால ப்ராஃபிட் கம்மி ஆயிடுச்சு. அப்ப நம்ம என்ன செய்யணும்? திருப்பி இதை ஆட் பண்ணணும். ஓகே, டெப்ரிசியேஷன் இந்த கம்ப்யூட்டர்ல நம்ம கால்குலேட் பண்ணும் ரிட்டர்ன் டவுன் வேல்யூ பேசிஸ்ல. டெப்ரிசியேஷன் வந்து நம்ம P&L அக்கவுண்ட்ல டெபிட் சைட்ல காட்டுவோம். இது வரைக்கும் அதை காட்டல. சோ டெப்ரிசியேஷனை நம்ம மைனஸ் பண்ணா நம்மளுக்கு நார்மல் ப்ராஃபிட் கிடைக்கும். சோ இப்போ குட்வில்ல நம்ம கால்குலேட் பண்ணும். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த அட்ஜஸ்டட் ப்ராஃபிட்ஸை கால்குலேட் பண்ணிக்கலாம். காலம்ஸ் ஓபன் பண்ணிக்கோங்க. பர்டிகுலர்ஸ் இந்த இயர்லாம் போட்டுக்கோங்க. 2015, 16, 17, 18, 19. ஓகே, அது காலம்ஸ் ஓபன் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் வந்து ப்ராஃபிட்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். 2015ஓட ப்ராஃபிட்ஸ் 40,000, 16க்கு 60,000, 17க்கு 1 lakh, 18க்கு லாஸ் 20,000 அண்ட் 19க்கு 1,50,000. இப்போ நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் போட போறோம். ஃபர்ஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எதுக்கு? லாஸ் ஆன் சேல் ஆஃப் பிக்ஸட் அசெட். ஓகே, இப்போ இந்த லாஸ் என்ன பண்ணணும்? நம்ம திருப்பி ஆட் பண்ணணும். ஓகே, இது எந்த இயர் நடந்திருக்கு? 31st March 2016. அப்ப 2016 அது அஃபெக்ட் பண்ணிருக்கு. சோ 2016ல நம்ம 26,000 ஆட் பண்ணணும். 26,000 எப்படி வருது? 1,50,000 புக் வேல்யூ மைனஸ் சேல் வேல்யூ. ஓகே, 26,000. இப்ப அடுத்தது என்ன கொடுத்திருக்காங்க? 1st April 2017. நம்ம அக்கவுண்டிங் இயர் 1st April 2017 ஆரம்பிச்சா எப்ப முடியும்? 31st March 2018. ஓகே, அப்ப 2018ஓட காலம்ல தான் நம்ம அடுத்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை போட போறோம். ஓகே, அப்ப என்ன பண்ணிருக்காங்க? 2 கம்ப்யூட்டரை வாங்கி டிராவலிங் எக்ஸ்பென்சஸ்ல தப்பா போட்டுட்டாங்க. இப்ப அதை என்ன பண்ணும்? ஆட் பண்ணும். ஏன்னா டிராவலிங் எக்ஸ்பென்சஸ்ல போட்டதுனால P&L அக்கவுண்ட்ல டிராவலிங் எக்ஸ்பென்சஸ் வரும். சோ அதனால ப்ராஃபிட் கம்மியா இருக்கும். இதை திருப்பி நம்ம ஆட் பண்ணணும். ஓகே, சோ add cost of computers wrongly debited to traveling expenses. எந்த இயர் இது? 1st April 2017. 1st April 2017ல அக்கவுண்டிங் இயர் ஆரம்பிச்சா 31st March 2018ல தான் முடியும். சோ 31st March 2018ல நம்ம 1 lakh ஆட் பண்றோம். ஓகே, அடுத்தது என்ன கொடுத்திருக்காங்க? டெப்ரிசியேஷன் சார்ஜ் பண்ணும் கம்ப்யூட்டர்ஸ்ல. சோ டெப்ரிசியேஷன் அப்படிங்கிறது ப்ராஃபிட்டை கம்மி பண்ணும். இது வரைக்கும் அந்த டெப்ரிசியேஷனை நம்ம போடல. சோ இப்போ ஆக்சுவலா எப்படி போடுவோமோ அதே மாதிரி தான் போடணும். சோ அப்போ மைனஸ் டெப்ரிசியேஷன். ஓகே, இப்போ வந்து டெப்ரிசியேஷன் ரிட்டர்ன் டவுன் வேல்யூ பேசிஸ்ல கால்குலேட் பண்ணும். இப்ப எந்தெந்த இயர்ஸ்க்கு டெப்ரிசியேஷன் வரும் அப்படின்னா 1st April 2017 வாங்கியிருக்காங்க. அப்போ 31st March 2018ல ஒரு டெப்ரிசியேஷன் வரும். 2019லயும் ஒரு டெப்ரிசியேஷன் வரும். ஓகே, ஏன்னா இந்த கம்ப்யூட்டர் பர்ச்சேஸ் பண்ணிட்டு அதை சேல் பண்ணிட்டோம்னு சொல்லல. அப்ப அது கண்டினியூ ஆயிட்டே தான் இருக்கும் இயர் டு இயர்.
சோ அப்ப டெப்ரிசியேஷனும் நம்ம 2 வருஷத்துக்கு கால்குலேட் பண்ணோம். ஓகே, சோ 2018க்கு நம்ம டெப்ரிசியேஷனை கால்குலேட் பண்ணலாம். எவ்வளோ வாங்கியிருக்காங்க? 1 lakh rupees into 20% அப்படிங்கும்போது 20,000. ஸோ 18க்கு வந்து 20,000. இப்ப 19க்கு கால்குலேட் பண்ணும்போது ரிட்டர்ன் டவுன் வேல்யூ பேசிஸ்ல கால்குலேட் பண்ணோம். அப்ப அந்த காஸ்ட்ல இருந்து இந்த டெப்ரிசியேஷனை மைனஸ் பண்ணா நம்மளுக்கு 2019ஓட காஸ்ட் வரும். ஸோ 1 lakhல இருந்து 20,000 மைனஸ் பண்ணும். ஏன்னா இது ரிட்டர்ன் டவுன் வேல்யூ பேசிஸ். ஸோ 1 lakhல இருந்து 20,000 மைனஸ் பண்ணா 80,000. 80,000ல தான் இப்போ 20% கால்குலேட் பண்ணும், which is 16,000. இப்போ 2018க்கு 20,000 and 2019க்கு 16,000. இதை மைனஸ் பண்றதுனால பிராக்கெட்ஸ்ல போட்டிருக்கேன். இப்போ எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸுமே முடிஞ்சிருச்சு. நம்மளுக்கு இப்போ அட்ஜஸ்டட் ப்ராஃபிட் ஆர் நார்மல் ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ 2015க்கு எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இல்லை, அப்படியே 40,000. 2016க்கு 60,000 plus 26,000 86,000. 2017க்கு 1 lakh, 2018க்கு 1 lakh minus 20,000 minus 20,000 60,000. 2019க்கு 1,50,000 minus 16,000 1,34,000. இப்போ நம்மளுக்கு நார்மல் ப்ராஃபிட்ஸ் கிடைச்சிருச்சு. ஆஸ் யூஷுவல் எப்படி ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட்ல நம்ம குட்வில்ல கால்குலேட் பண்ணுவோமோ அதே மாதிரி போட போறோம். ஸோ சிம்பிள் ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட்ல நம்ம இப்போ வந்து கால்குலேட் பண்ண போறோம் குட்வில்ல. குட்வில்லோட ஃபார்முலா ஆவரேஜ் ப்ராஃபிட் இன்டூ நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ். ஆவரேஜ் ப்ராஃபிட்டை கால்குலேட் பண்ணலாம். ஆவரேஜ் ப்ராஃபிட்ஸ் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் ப்ராஃபிட்ஸ் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ். இப்போ இந்த அட்ஜஸ்டட் ப்ராஃபிட்ஸ் கண்டுபிடிச்சோம்ல, இதை தான் நம்ம ஆட் பண்ண போறோம் டோட்டல் ப்ராஃபிட்ஸ்க்கு. ஸோ 40,000 plus 86,000 plus 1 lakh plus 60,000 plus 1,34,000 divided by 5, 84,000 நம்மளோட ஆவரேஜ் ப்ராஃபிட். இப்போ குட்வில் ஆஃப் த ஃபர்ம் வந்து 84,000 இன்டூ இங்க நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ் கிடையாது, அவங்க எப்படி வேல்யூ பண்றாங்க? 150%ல வேல்யூ பண்றாங்க. So 84,000 into 150 divided by 100, 1,26,000 தான் நம்மளோட வேல்யூ ஆஃப் குட்வில். ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தடோட இன்னொரு மெத்தட் பார்க்க போறோம், which is weighted average profit method. weighted average profit methodல நம்ம ரெண்டு ஸ்டெப்ல வேல்யூ ஆஃப் குட்வில் கண்டுபிடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம weighted average profit கண்டுபிடிக்கணும். weighted average profit எப்படி கண்டுபிடிப்போம்னா total of weighted profits divided by total weights. total of weighted profits divided by total weights. step 2ல வந்து weighted average profit, அதாவது step 1ல வர ஆன்சர் into number of years of purchase நம்மளுக்கு value of goodwill கிடைக்கும். So average profit methodல second method weighted average profit method. weighted average profit methodல first step என்ன பண்றோம்? weighted average profit calculate பண்றோம். weighted average profit ஓட formula total of weighted profits divided by total of weights. step 2ல வந்து இந்த weighted average profit கிடைக்குதுல, step 1ல இருந்து ஒரு value into number of years of purchase பண்ணா நம்மளுக்கு value of goodwill கிடைக்கும். Third sum, profits for the last 5 years were year 2018 40,000, 19 48,000, 20 60,000, 21 50,000, 22 36,000. Calculate the value of goodwill on the basis of 3 years purchase of the weighted average profit after assigning weights 1, 2, 3, 4 and 5 respectively to the profits for years ended 31st March 2018, 19, 20, 21 and 22. ஓகே, சோ இப்போ நம்மளுக்கு क्वेश्चनல 5 இயர்ஸ் ஓட ப்ராஃபிட்ஸ் கொடுத்திருக்காங்க. குட்வில்ல வேல்யூ பண்ணனும். இந்த குட்வில்ல வந்து 3 இயர்ஸ் பர்ச்சேஸ்ல வேல்யூ பண்ண போறோம். அண்ட் இந்த 3 இயர்ஸ் பர்ச்சேஸ் எதுல கால்குலேட் பண்ண போறோம்? weighted average profitல. வெயிட்ஸ் கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு வருஷத்துக்கும் அதோட கன்சர்னிங் வெயிட்ஸ் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து weighted average profits கால்குலேட் பண்றதுக்கு ஒரு டேபிள் ஓபன் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் காலம்ல இயர், செகண்ட் காலம்ல ப்ராஃபிட்ஸ். இந்த காலமை நான் A ன்னு மென்ஷன் பண்றேன். தேர்ட் காலம்ல வெயிட்ஸ், இத வந்து B ன்னு மென்ஷன் பண்றேன். அண்ட் லாஸ்ட் காலம் weighted profit. இது C. ஓகே, C எப்படி கிடைக்கும் அப்படின்னா A into B நம்மளுக்கு C கிடைக்கும். ஓகே, இயர் எல்லாம் எழுதிக்கலாம். 31st March 2018ல இருந்து 22 வரைக்கும். அண்ட் ப்ராஃபிட்ஸ் வந்து அந்தந்த கன்சர்ன்ட் இயரோட ப்ராஃபிட்ஸை நம்ம போட்டுக்கிறோம். இப்போ வெயிட்ஸ் வந்து 2018க்கு 1 கொடுத்திருக்காங்க, 19க்கு 2, 20க்கு 3, 21க்கு 4 and 22க்கு 5. இப்போ weighted profit எப்படி கண்டுபிடிப்போம்? profits into weight. Okay, so 40,000 into 1, 40,000, 48,000 into 2, 96,000, 60,000 into 3, 1,80,000, 50,000 into 4, 2 lakhs, 36,000 into 5, 1,80,000. Okay, இப்போ அடுத்தது நம்ம டோட்டல் போட போறோம். So டோட்டல்ல வெயிட் ஓட டோட்டல் போடணும், அதே மாதிரி weighted profits ஓட டோட்டல் போடணும். So weight ஓட டோட்டல் 15 and weighted profits ஓட டோட்டல் 6,96,000. ஓகே, சோ இப்போ நம்ம வந்து weighted average profits கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அடுத்தது நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? weighted average profit ஃபார்முலால அப்ளை பண்ண போறோம். சோ இப்போ வந்து weighted average profit is equal to total weighted profits divided by total of weights. ஓகே, total weighted profits அப்படின்றது 6,96,000 divided by total of weightsங்கிறது 15. So 6,96,000 divided by 15, 46,400. இப்போ goodwill எப்படி கால்குலேட் பண்ணுவோம்?
weighted average profit into number of years of purchase. So 46,400 into எவ்வளோ years கொடுத்திருக்காங்க purchase 3 years into 3 which is 1,39,200. இதுதான் goodwill of the firm. Fourth sum, calculate the goodwill of the firm on the basis of 2 years purchase of the weighted average profits of the last 5 years. Weights assigned to each year would be 1, 2, 3, 4 and 5 respectively to the years ended 31st March 2015, 16, 17, 18, 19. Year ended and profits கொடுத்திருக்காங்க. Scrutiny of books of accounts revealed the following. An abnormal loss of 50,000 rupees was incurred during the year 31st March 2015. An abnormal gain of 30,000 rupees was earned during the year 31st March 2016. Repairs to car amounting to 40,000 rupees was wrongly debited to vehicles account on 1st January 2018. Depreciation was charged on vehicles at 10% per annum on straight line method. Closing stock as on 31st March 2018 was undervalued by 50,000 rupees. So நம்மளுக்கு questionல goodwill calculate பண்ண சொல்றாங்க. எப்படி calculate பண்ண சொல்றாங்க? Weighted average profitsல 2 years purchase calculate பண்ண சொல்றாங்க. நம்மளுக்கு each year ஓட weights கொடுத்திருக்காங்க. Year ended profits கொடுத்திருக்காங்க. So additional informationல என்ன கொடுத்திருக்காங்கன்னா 31st March 2015ல ஒரு abnormal loss இருந்திருக்கு. Abnormal lossனால profit என்ன ஆயிருக்கும்? கம்மியாயிருக்கும். So அப்ப normal profits adjusted profits கண்டுபிடிக்கிறதுக்கு 31st March 2015 ஓட profitsல இந்த abnormal loss நம்ம add பண்ணணும். அடுத்தது abnormal gain 31st March 2016ல இருக்கு. So அப்ப நம்ம normal profit கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த abnormal gain profitல இருந்து மைனஸ் பண்ணும். ஏன்னா profit ஜாஸ்தியா காமிச்சிருக்கும். ஓகே, அடுத்தது காருக்கு ஒரு ரிப்பேர்ஸ் நடந்திருக்கு. அந்த ரிப்பேர்ஸ வெஹிக்கிள் அக்கௌண்ட்ல தப்பா போட்டுட்டாங்க. ரிப்பேருங்கிறது ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர், வெஹிக்கிள்ங்கிறது அசெட் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் தூக்கி கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ல போட்டுட்டாங்க. இப்ப ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சரை P&L அக்கௌண்ட்ல காட்டல, இந்த ரிப்பேர்ஸ P&L அக்கௌண்ட்ல காட்டல. அப்ப ப்ராஃபிட் என்ன ஆயிருக்கும்? ஜாஸ்தியா இருக்கும். அப்ப நம்ம என்ன செய்யணும்? ரிப்பேர்ஸ மைனஸ் பண்ணணும். ஸோ இது எந்த இயரோட ப்ராஃபிட்ஸ்ல மைனஸ் பண்ணோம் அப்படின்னா இது வந்து 1st January 2018 அன்னைக்கு நடந்திருக்கு. அப்போ இதோட க்ளோசிங் இயர் என்னது? 31st March 2018. So 31st March 2018 ஓட ப்ராஃபிட்ஸ்ல இத மைனஸ் பண்ணணும். ஓகே, அதே மாதிரி என்ன பண்ணிட்டாங்க? வெஹிக்கிள்ஸ் அக்கௌண்ட்ல தப்பா போட்டுட்டு டெப்ரிசியேஷனும் சார்ஜ் பண்ணிட்டாங்க. ஓகே, சோ அப்ப டெப்ரிசியேஷன் எங்க போட்டிருப்பாங்க? P&L அக்கௌண்டோட டெபிட் சைட்ல போட்டிருப்பாங்க. அப்ப ப்ராஃபிட்ஸ் என்ன ஆயிருக்கும்? கம்மியா இருக்கும். ஏற்கனவே இது தப்பு, இது வெஹிக்கிள்ஸ் அக்கௌண்டே கிடையாது, அதுக்கு டெப்ரிசியேஷனே போட்டுக்க கூடாது. பட் போட்டுட்டாங்க, அதனால ப்ராஃபிட்ஸ் கம்மியாயிடுச்சு. சோ நம்ம என்ன செய்யணும்? இந்த டெப்ரிசியேஷனை ஆட் பண்ணும். சோ எந்த இயர்ஸ்க்கு ஆட் பண்ணோம் அப்படின்னா இது எந்த இயர்ல நடந்துச்சு? 1st January 2018. அப்ப 31st March 2018லயும் 31st March 2019லயும் இந்த டெப்ரிசியேஷனை நம்ம திரும்பி ஆட் பண்ணணும். அடுத்தது 31st March 2018ல க்ளோசிங் ஸ்டாக் அண்டர் வேல்யூடா காட்டியிருக்காங்க. ஓகே, அப்ப என்ன இருக்கும்? ப்ராஃபிட்ஸ் கம்மியா இருக்கும். ட்ரேடிங் அக்கவுண்ட்ல கிரெடிட் சைட்ல நம்ம க்ளோசிங் ஸ்டாக் போடுறோம், அது அண்டர் வேல்யூடா இருக்கு. அப்ப கிரெடிட் சைட் டோட்டல் கம்மி ஆயிடுச்சு. சோ அப்ப கிரெடிட் சைட் டோட்டல் இருந்து டெபிட் சைட் டோட்டலை மைனஸ் பண்ணும்போது ப்ராஃபிட் என்ன ஆயிருக்கும்? கம்மியா இருக்கும். சோ அப்ப 31st March 2018ல இந்த க்ளோசிங் ஸ்டாக்கை ஆட் பண்ணணும். ஓகே, இப்ப 31st March 2018 ஓட க்ளோசிங் ஸ்டாக் 1st April 2019 ஓட ஓப்பனிங் ஸ்டாக். அப்ப 1st April 2019ல ஓப்பனிங் ஸ்டாக்கும் அண்டர் வேல்யூ ஆயிருக்கு. அப்போ ஓப்பனிங் ஸ்டாக் அண்டர் வேல்யூ ஆயிருந்தா ப்ராஃபிட் ஜாஸ்தியா காட்டும். அப்ப நார்மல் ப்ராஃபிட் அட்ஜஸ்டட் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? அந்த அண்டர் வேல்யூட் ஓப்பனிங் ஸ்டாக்கை மைனஸ் பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம அட்ஜஸ்டட் ப்ராஃபிட்ஸை கால்குலேட் பண்ணிக்கலாம். காலம்ஸ் ஓபன் பண்ணிக்கலாம். பர்டிகுலர்ஸ் 2015, 16, 17, 18, 19. அடுத்து ப்ராஃபிட்ஸை டிரான்ஸ்ஃபர் பண்ணிப்போம். கொஸ்டின்லயே கொடுத்திருக்காங்க, அந்த இயர்ஸ் ப்ராஃபிட்ஸை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். இப்போ நம்ம அடிஷனல் இன்ஃபர்மேஷனுக்கு வரலாம். 31st March 2015ல அப்நார்மல் லாஸ் இருக்கு 50,000. இந்த அப்நார்மல் லாஸ் ப்ராஃபிட்டை கம்மி பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம அட்ஜஸ்டட் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த அப்நார்மல் லாஸ் என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். ஓகே, ஆட் அப்நார்மல் லாஸ் 2015 காலம்ல 50,000. அடுத்தது 31st March 2016ல ஒரு அப்நார்மல் கெயின் இருக்கு. இந்த கெயின் என்ன பண்ணிருக்கோம்? ப்ராஃபிட்டை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிருக்கோம். இது அப்நார்மல் கெயின். சோ அதனால இத மைனஸ் பண்ணா நமக்கு அட்ஜஸ்டட் ப்ராஃபிட் கிடைக்கும். லெஸ் அப்நார்மல் கெயின் 2016ல 30,000. அடுத்தது காருக்கு நடந்த ரிப்பேர்ஸ கொண்டு போய் வெஹிக்கிள்ஸ் அக்கௌண்ட்ல போட்டாங்க. அதாவது இது ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர், இதை கொண்டு போய் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ல போட்டாங்க. ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் எங்க போடணும்? P&L அக்கௌண்ட்ல டெபிட் சைட்ல. அப்ப இந்த ரிப்பேர்ஸ P&L அக்கௌண்ட் டெபிட் சைட்ல போடாதனால ப்ராஃபிட் ஜாஸ்தி ஆயிடுச்சு. இப்ப ப்ராஃபிட் அட்ஜஸ்டட் ப்ராஃபிட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ரிப்பேர்ஸ் என்ன பண்ணணும்? நம்ம மைனஸ் பண்ணணும். ஓகே, அண்ட் இது எந்த இயரோட காலம்ல போடுவோம்? 1st January 2018 அன்னைக்கு பண்ணிருக்காங்க. அப்ப இதோட இயர் எண்ட் என்னது? 31st March 2018. சோ 2018 காலம்ல 40,000 மைனஸ் பண்ணிக்கணும். அடுத்தது இது தப்பா போட்டுட்டு டெப்ரிசியேஷன் வேற சார்ஜ் பண்ணிருக்காங்க. இது வெஹிக்கிள்ஸே கிடையாது.
ஆனா வெஹிக்கிள்னு சொல்லி டெப்ரிசியேஷனை சார்ஜ் பண்ணிருக்காங்க. சார்ஜ் பண்ணது எங்க போட்டிருப்பாங்க? ப்ராஃபிட் அண்ட் லாஸோட டெபிட் சைட்ல. அப்ப ப்ராஃபிட் என்ன ஆயிருக்கும்? கம்மியா இருக்கும். சோ டெப்ரிசியேஷனை தப்பா போட்டுட்டாங்க. இப்ப என்ன பண்ணோம்? ஆட் பண்ணணும். நம்ம அட்ஜஸ்டட் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஆட் பண்ணணும். ஓகே. இப்ப இது எந்த காலம்ல போடணும், எவ்வளவு வேல்யூ போடணுங்கிறத பார்க்கலாம். இப்ப இது வந்து 1st January 2018 அன்னைக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க. இயர் எண்ட் என்னது 31st March 2018. அப்ப 31st March 2018 காலம்ல நம்ம வந்து டெப்ரிசியேஷன் போட போறோம். அண்ட் இது வந்து 3 மந்த்ஸ்க்கு தான் கால்குலேட் பண்ண போறோம். 1st January to 31st March 3 மந்த்ஸ்க்கு கால்குலேட் பண்ணும். 2018 ஓடது. அதே மாதிரி 19க்கும் வரும். ஏன்னா இது வெஹிக்கிள்ஸ் அக்கவுண்ட்னு சொல்லி போடும்போது டெப்ரிசியேஷனை வருஷம் போட்டுக்கிட்டே தானே இருப்பாங்க. அப்போ 2019க்கும் போட்டிருப்பாங்க. சோ அதையும் நம்ம என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். ஓகே, இப்ப கால்குலேஷன் பார்க்கலாம். 2018க்கு 40,000 into 10% into 3 by 12. So 1000 rupees. 2019க்கு 40,000 into 10 by 100, 4,000. இது whole yearக்கு and இது வந்து straight line method. So original costல தான் நம்ம calculate பண்ணோம் depreciation 2019க்கு. ஓகே, இப்போ 2018க்கு எவ்வளோ? 1000 and 2019க்கு 4,000. அடுத்தது இங்க என்ன கொடுத்திருக்காங்க? 31st March 2018 ஓட closing stock வந்து under value பண்ணிருக்காங்க. க்ளோசிங் ஸ்டாக் எங்க வரும்? ட்ரேடிங் அக்கவுண்ட்ல கிரெடிட் சைட். கிரெடிட் சைட் ஐட்டம் அண்டர் வேல்யூ பண்ணா ப்ராஃபிட் என்ன ஆயிருக்கும்? கம்மியா இருக்கும். அப்ப இதை நம்ம என்ன செய்யணும்? ஆட் பண்ணணும். ஓகே, அப்பதான் நம்மளோட ப்ராஃபிட் கரெக்டா வரும். சோ ஆட் க்ளோசிங் ஸ்டாக் அண்டர் வேல்யூ. சோ இது வந்து 31st March 2018ல 50,000 போடுறோம். இப்போ இந்த வருஷத்தோட க்ளோசிங் ஸ்டாக் அடுத்த வருஷத்தோட ஓப்பனிங் ஸ்டாக். ஓகே, அப்ப 2018 ஓட க்ளோசிங் ஸ்டாக் 2019 ஓட ஓப்பனிங் ஸ்டாக். அப்ப ஓப்பனிங் ஸ்டாக் என்ன ஆயிடுச்சு? அது அண்டர் வேல்யூ ஆயிடுச்சு. அப்போ 2019ல ஓப்பனிங் ஸ்டாக் அண்டர் வேல்யூ ஆயிடுச்சு. அப்ப ப்ராஃபிட் என்ன ஆயிருக்கும்? ஜாஸ்தி ஆயிருக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணும்? ஓப்பனிங் ஸ்டாக் அண்டர் வேல்யூட மைனஸ் பண்ணணும். ஓகே, அது எந்த இயர்? 2019ல 50,000 மைனஸ் பண்றோம். இப்ப அட்ஜஸ்டட் ப்ராஃபிட்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணலாம். 2015க்கு 86,000, 2019க்கு 1,70,000 minus 30,000, 1,40,000, 2017க்கு 1,90,000, 2018க்கு 2 lakhs plus 1,000 plus 50,000 minus 40,000, 2,11,000. 2019க்கு 3,50,000 plus 4,000 minus 50,000, 3,04,000. இப்போ நம்மளுக்கு அட்ஜஸ்டட் ப்ராஃபிட்ஸ் கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் நம்ம குட்வில் கால்குலேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட் கால்குலேட் பண்ணலாம். டேபிள் ஓபன் பண்ணிப்போம். காலம்ஸ் இயர், ப்ராஃபிட், வெயிட், வெயிட்டட் ப்ராஃபிட். இயர்ல எல்லா வருஷத்தையும் போடுங்க. ப்ராஃபிட்ஸ் வந்து அந்தந்த கன்சர்ன் இயர்க்கு என்ன ப்ராஃபிட்ஸோ அதை போட்டுக்கோங்க. ஸோ ப்ராஃபிட்ஸ்ங்கிறது இங்க அட்ஜஸ்டட் ப்ராஃபிட்ஸை தான் நம்ம எடுத்துப்போம். ஓகே, இங்க அட்ஜஸ்டட் ப்ராஃபிட்ஸ் கண்டுபிடிச்சோம்ல, அதை தான் நம்ம இங்க போடுவோம். நெக்ஸ்ட் வெயிட், இங்க வந்து 2015க்கு 1 கொடுத்திருக்காங்க, 16க்கு 2, 17க்கு 3, 18க்கு 4 and 19க்கு 5. So, இப்போ weighted profit எப்படி calculate பண்ணுவோம்? 86,000 into 1, 86,000, 1,40,000 into 2, 2,80,000, 1,90,000 into 3, 5,70,000, 2,11,000 into 4, 8,44,000, 3,04,000 into 5, 15,20,000. இப்போ நம்ம total போட போறோம். So, total வந்து weights ஓட total, which is 15, and weighted profit column ஓட total, which is 33 lakhs. Weighted average profit methodல நம்ம goodwill formula என்னது? Weighted average profit into number of years of purchase. Weighted average profit calculate பண்ணலாம். Weighted average profit is equal to total of weighted profits divided by total of weights. So total of weighted profits ங்கிறது 33 lakhs, total weights ங்கிறது 15. So 33 lakhs divided by 15, 2,20,000. இப்போ goodwill of the firm வந்து 2,20,000 into number of years of purchase. இங்க எவ்வளவு years கொடுத்திருக்காங்க? 2 years. So 2,20,000 into 2, 4,40,000 rupees. Goodwill ஓட valuationல first method, அதாவது average profit method பார்த்தோம். இப்ப second method, super profit method பார்க்க போறோம். So super profit method ஓட formula வந்து goodwill of the firm is equal to super profit into number of years of purchase. இப்ப இந்த super profitக்கு நம்மளுக்கு ஒரு formula இருக்கு, which is average profit minus normal profit. Super profit ஓட formula average profit minus normal profit. ஓகே, இப்ப இந்த நார்மல் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, which is capital employed into normal rate of return divided by 100. capital employedங்கிறது பிசினஸ்ல எவ்வளவு கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணிருக்கோமோ அதை தான் capital employed அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, so normal profit is equal to capital employed into normal rate of return divided by 100. ஓகே, so இப்போ goodwill of the firm எப்படி கால்குலேட் பண்ணும்? சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட்ல சூப்பர் ப்ராஃபிட் into number of years of purchase. இந்த சூப்பர் ப்ராஃபிட்டோட ஃபார்முலா என்னது? ஆவரேஜ் ப்ராஃபிட் மைனஸ் நார்மல் ப்ராஃபிட். நார்மல் ப்ராஃபிட்டோட ஃபார்முலா என்னது? கேபிட்டல் எம்ப்ளாய்ட் இன்டு நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் பை 100. ஆவரேஜ் ப்ராஃபிட் as usual, total profits divided by number of years.
Fifth sum பார்க்கலாம். Average profits of the firm during the last few years are 80,000 rupees and the normal rate of return in a similar business is 10%. If the goodwill of the firm is 1 lakh rupees at 4 years purchase of super profit, find the capital employed of the firm. So question என்ன கொடுத்திருக்காங்க? Average profits கொடுத்திருக்காங்க. Normal rate of return 10% கொடுத்திருக்காங்க. Goodwill of the firm கொடுத்துட்டாங்க. 1 lakh rupees in goodwill கொடுத்துட்டாங்க. Number of years of purchase 4 கொடுத்துட்டாங்க. அண்ட் இது என்ன மெத்தட்ல கண்டுபிடிச்சிருக்காங்க? சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட்ல இந்த 1 லாக்க கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? கேபிட்டல் எம்ப்ளாய்ட் கண்டுபிடிக்கணும். சோ அப்போ நம்ம ரிவர்ஸ்ல போறோம். அதாவது குட்வில் ஆஃப் த ஃபர்ம் இஸ் ஈக்குவல் டு சூப்பர் ப்ராஃபிட் இன்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ். இப்ப குட்வில் ஆஃப் த ஃபர்ம் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 1 லாக் கொடுத்திருக்காங்க. நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ் 4 கொடுத்திருக்காங்க. ஆனா சூப்பர் ப்ராஃபிட் எவ்வளோன்னு கொடுக்கல. ஏன்னா இங்க ஆவரேஜ் ப்ராஃபிட்ஸ் மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. சூப்பர் ப்ராஃபிட் தெரியாது. அப்ப இதை சப்ஸ்டியூட் பண்ணா நம்மளுக்கு சூப்பர் ப்ராஃபிட் கிடைக்கும். So இங்க 1 lakh is equal to super profit into 4. So super profit is equal to 1 lakh divided by 4 which is 25,000 rupees. இப்ப super profit கண்டுபிடிச்சிட்டோம். Super profit ஓட formula என்னது? Average profit minus normal profit. Okay, இப்ப super profit 25,000 தெரியும். Average profit இங்க 80,000 கொடுத்துட்டாங்க. Normal profitக்கு நம்மளுக்கு இங்க என்ன கொடுத்திருக்காங்க? Normal rate of return தான் கொடுத்திருக்காங்க. Capital employed கொடுக்கல. அப்ப நம்ம என்ன செய்யணும்? நார்மல் ப்ராஃபிட்ட இந்த ரெண்டு வேல்யூ வச்சு கண்டுபிடிக்க முடியும். So super profit 25,000 is equal to average profit 80,000 minus normal profit. இப்ப நார்மல் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறதுக்கு 80,000 minus 25,000 which is 55,000 நம்மளோட நார்மல் ப்ராஃபிட். ஓகே, இப்ப நார்மல் ப்ராஃபிட்டோட ஃபார்முலா என்னது? கேபிட்டல் எம்ப்ளாய்ட் இன்டு நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் பை 100. நார்மல் ப்ராஃபிட் நம்மளுக்கு தெரியும். கேபிட்டல் எம்ப்ளாய்ட் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இங்க 10% கொடுத்துட்டாங்க. So இப்போ அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். நார்மல் ப்ராஃபிட்ல 55,000, கேபிட்டல் எம்ப்ளாய்ட் தெரியாது. ஸோ அப்படியே வச்சுக்கோங்க. நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன்ங்கிறது 10 divided by 100. இப்போ கேபிட்டல் எம்ப்ளாய்ட் is equal to 55,000 into 100 by 10 which is 5,50,000. இதுதான் நம்மளோட கேபிட்டல் எம்ப்ளாய்ட். குட்வில் ஓட வேல்யூவேஷன் மெத்தட்ஸ்ல நம்ம ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட் அண்ட் சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட் பார்த்துட்டோம். இப்ப தேர்ட் மெத்தட் கேபிட்டலைசேஷன் மெத்தட் பார்க்க போறோம். இந்த கேபிட்டலைசேஷன் மெத்தட்ல ரெண்டு மெத்தட்ஸ் இருக்கு. ஒன்னு கேபிட்டலைசேஷன் ஆஃப் ஆவரேஜ் ப்ராஃபிட்ஸ், இன்னொன்னு கேபிட்டலைசேஷன் ஆஃப் சூப்பர் ப்ராஃபிட்ஸ். நம்ம ஃபர்ஸ்ட் கேபிட்டலைசேஷன் ஆஃப் ஆவரேஜ் ப்ராஃபிட் பார்க்கலாம். இதுல நம்ம குட்வில் கால்குலேட் பண்றதுக்கு 4 ஸ்டெப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஆவரேஜ் ப்ராஃபிட் கால்குலேட் பண்ணும். ஆவரேஜ் ப்ராஃபிட் எப்படி கால்குலேட் பண்ணும்? டோட்டல் ப்ராஃபிட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ். ஸ்டெப் 2ல வந்து கேபிட்டலைஸ்ட் வேல்யூ ஆஃப் த பிசினஸ் கால்குலேட் பண்ணும். கேபிட்டலைஸ்ட் வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா ஆவரேஜ் ப்ராஃபிட் இன்டூ 100 டிவைடட் பை நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். ஆவரேஜ் ப்ராஃபிட் இன்டூ 100 டிவைடட் பை நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். ஸ்டெப் 3ல நெட் அசெட்ஸ் கால்குலேட் பண்ணுவோம். நெட் அசெட்ஸ்ல all assets other than goodwill, non-trade investments and fictitious assets minus outside liabilities. So net assets எப்படி கால்குலேட் பண்றோம்? எல்லா அசெட்ஸையும் எடுத்துக்கணும். ஆனா goodwill, non-trade investment, fictitious assets எடுத்துக்க கூடாது. குட்வில், நான் ட்ரேட் இன்வெஸ்ட்மெண்ட், ஃபிக்டிஷியஸ் அசெட்ஸ் எடுத்துக்க கூடாது. மத்த அசெட்ஸ்ல இருந்து அவுட் சைட் லைபிலிட்டிஸ் மைனஸ் பண்ணா நம்மளுக்கு நெட் அசெட்ஸ் கிடைக்கும். ஸ்டெப் 4 வந்து குட்வில்ல நம்ம கால்குலேட் பண்ணுவோம். சோ இது எப்படி ஆன்சர் வரும்னா ஸ்டெப் 2 மைனஸ் ஸ்டெப் 3. அதாவது கேபிட்டலைஸ்ட் வேல்யூல இருந்து நெட் அசெட்ஸ் மைனஸ் பண்ணா நம்மளுக்கு குட்வில் கிடைக்கும். சோ கேபிட்டலைஸ்ட் வேல்யூ மைனஸ் நெட் அசெட்ஸ். இது வந்து கேபிட்டலைசேஷன் ஆஃப் ஆவரேஜ் ப்ராஃபிட். Sixth sum, a firm earned 60,000 rupees as profit, the normal rate of return being 10%. Assets of the firm are 7,20,000 rupees excluding goodwill and liabilities are 2,40,000 rupees. Find the value of goodwill by capitalization of average profit method. So question என்ன கொடுத்திருக்காங்க? ஒரு firm வந்து average profit 60,000 rupees earn பண்ணுது. அதோட normal rate of return வந்து 10%. Assets வந்து 7,20,000 and இந்த assetsல வந்து goodwill கிடையாது. So நம்ம net assets calculate பண்ணும்போது எல்லா அசெட்ஸையும் எடுத்துப்போம். ஆனா குட்வில், நான் ட்ரேட் இன்வெஸ்ட்மெண்ட், ஃபிக்டிஷியஸ் அசெட்ஸ் எடுத்துக்க கூடாது. சோ இந்த அசெட்ஸ்ல குட்வில் இல்ல. சோ நோ ப்ராப்ளம். அப்புறம் liabilities 2,40,000 கொடுத்திருக்காங்க. நம்ம கேபிட்டலைசேஷன் ஆஃப் ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட் யூஸ் பண்ணி குட்வில்ல வேல்யூ பண்ணும். ஓகே, சோ இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஆவரேஜ் ப்ராஃபிட். இங்க ஆவரேஜ் ப்ராஃபிட் டைரக்டா கொடுத்துட்டாங்க 60,000. சோ அப்படியே போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன கால்குலேட் பண்ணும்? கேபிட்டலைஸ்ட் வேல்யூ. ஃபார்முலா என்னது? ஆவரேஜ் ப்ராஃபிட் இன்டூ 100 டிவைடட் பை நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். So நம்மளுக்கு இங்க average profit 60,000 தெரியும். Normal rate of return வந்து 10. So average profit 60,000 into 100 divided by 10, 6 lakh rupees நம்மளோட capitalized value. Step 3 என்னது? Net assets. Net assetsல total assets minus liabilities. ஓகே, இந்த அசெட்ஸ்ல வந்து குட்வில் கிடையாது. சோ நோ ப்ராப்ளம். அப்படியே 7,20,000ல இருந்து liabilities 2,40,000 மைனஸ் பண்ணா நம்மளுக்கு 4,80,000 கிடைக்கும் நெட் அசெட்ஸ். ஸ்டெப் 4 வந்து குட்வில். சோ குட்வில் ஓட ஃபார்முலா என்னது? டோட்டல் கேபிட்டலைஸ்ட் வேல்யூ மைனஸ் நெட் அசெட்ஸ். டோட்டல் கேபிட்டலைஸ்ட் வேல்யூ எவ்வளவு? 6 lakhs.
அதுல இருந்து நெட் அசெட்ஸ் 4,80,000 மைனஸ் பண்ணா நம்மளுக்கு குட்வில் கிடைக்கும், which is 1,20,000 rupees. Capitalization methodல அடுத்த மெத்தட் பார்க்க போறோம், which is capitalization of super profit. இந்த capitalization of super profitல நம்ம goodwill calculate பண்றதுக்கு 5 steps இருக்கு. First step வந்து capital employed or net assets calculate பண்ணும். Already net assets ஓட formula நம்மளுக்கு தெரியும், which is all assets other than goodwill, non-trade investments and fictitious assets minus outside liabilities. Step 2ல வந்து normal profit on capital employed calculate பண்ணும். So capital employed into normal rate of return divided by 100. Capital employed into normal rate of return divided by 100. So capital employed இந்த first stepல நம்ம calculate பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு questionலயே கொடுத்திருப்பாங்க. Step 3 வந்து average profit calculate பண்ணும், which is total profits divided by number of years. Step 4ல வந்து super profit calculate பண்ணும். என்னது super profit method இல்ல. So super profitங்கிறது average profit minus normal profit. Step 5ல goodwill எப்படி calculate பண்ணுவோம்? Super profit into 100 divided by normal rate of return. Okay. So capitalization of super profitல 5 stepsல நம்ம goodwill calculate பண்றோம். First வந்து capital employed or net assets calculate பண்றோம். Second stepல வந்து normal profit calculate பண்றோம் capital employedல. Third stepல average profit calculate பண்றோம். Fourthல super profit calculate பண்றோம். And fifth வந்து goodwill calculate பண்றோம். Seventh sum, a business earned average profit of 1 lakh rupees during the last few years and the normal rate of return in the similar business is 10%. Find out the value of goodwill by capitalization of super profit method. Assets of the business were 10 lakh rupees and its external liabilities were 1,80,000 rupees. So question என்ன கொடுத்துருக்காங்க, average profit 1 lakh, normal rate of return 10%. நம்ம வந்து capitalization of super profit methodல goodwill calculate பண்ணும். Assets 10 lakh கொடுத்திருக்காங்க, external liabilities 1,80,000 கொடுத்திருக்காங்க. So இப்போ formula பார்க்கலாம். First step என்னது? Capital employed. So capital employed எப்படி calculate பண்ணுவோம்? Assets minus external liabilities. Okay, capital employed or net assets. Okay. So இப்போ assets எவ்வளோ? 10 lakhs minus 1,80,000, 8,20,000 rupees நம்மளோட capital employed. Second step வந்து normal profit calculate பண்ணும். இது எதுல calculate பண்ணுவோம்? Capital employedல. So 8,20,000 into 10 by 100, 82,000 rupees நம்ம normal profit. Next average profit. Average profit directவே கொடுத்துட்டாங்க 1 lakh. So அது போட்டோம். Next super profit calculate பண்ணும். Super profit formula average profit minus normal profit. Okay, so average profit 1 lakh minus normal profit 82,000, which is 18,000 நம்மளோட super profit. இப்போ அடுத்தது goodwill calculate பண்ணும். Formula வந்து super profit into 100 divided by normal rate of return. So இங்க super profit எவ்வளோ? 18,000 into 100 divided by normal rate of return ங்கிறது 10. So 18,000 into 100 divided by 10, 1,80,000 rupees நம்மளோட goodwill. இந்த வீடியோல நம்ம குட்வில்லோட மீனிங், குட்வில்லோட டைப்ஸ், அதுக்கப்புறம் என்ன ஃபேக்டர்ஸ்னால இந்த குட்வில் அஃபெக்ட் ஆகுது, ஏன் குட்வில்ல வேல்யூ பண்ணும், அதுக்கப்புறம் என்ன மெத்தட்ல இந்த குட்வில்ல வேல்யூ பண்ணுவோம் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். நியூமெரிக்கல்ஸும் சேர்த்து பார்த்தோம். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.